அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் மினி ரோல் கேக்ஸ் செல் பண்ணுறதுக்கு எப்படி செய்யணுன்ட்டுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஈஸியாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அதுவும் மோர் சாக்லேட்டியோட எப்படி செய்யணுன்ட்டுன்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு ட்ரை பவுல் ஒன்றில் 2 eggs சேர்த்திக்கிறேன். அதோடு கொஞ்சம் சுகர், ஆல்சோ வெனிலா எசன்ஸ் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா நம்ம 2ல் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக்கும் கூட நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சி ஆகிக்கும். ஓகே, ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து போகிறோம். நான் இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்மெல் இல்லாத நல்லா ரிஃபைன் ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் ஆட் பண்ணின்னு போகிறோம். இது இன்னொரு 1 மினிட்டுக்கு மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணின்னு போகிறோம். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். ஏன்டா ஆயில் பார்த்திங்கன்னா பொட்டமில் போய் செட் ஆகிடும். ஸோ அது சுற்றியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேணும். ஸோ அதேமாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து போகிறோம். நான் பீட்டரை உரமாக்கி வச்சுக்கொள்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு ஃப்ளார் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ளார் ஆட் பண்ணி இதை நல்லா விஸ்கால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ப்ஸ் எதுவுமே ஃபோம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஈஸியான ஸ்பாஞ்சி கேக்குக்கான பெட்டர் ரெடி ஆகிட்டுது. ஸோ இதை ஓரமாக வச்சுட்டு நான் இதுக்கு கொஞ்சமாக மேலே டிசைனுக்காக வேண்டி நான் இதுக்கு கொஞ்சமாக சாக்லேட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கு ஆயில் அதோட கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த கொக்கோ லம்ப்ஸ் எதுவுமே ஃபோம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து போகிறோம். மேலே டாப்பிங்ஸ்க்காக வேண்டி கொஞ்சமாக ஒயிட் பெட்டர்லேருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட் பெட்டர் நல்லா சாக்லேட்டியாக ஃபோம் ஆகிற வரைக்கும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து போகிறோம். நான் இதை ஓரமாக வச்சுக்கொள்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸுக்கு. ஸோ அது வரைக்கும் நான் ட்ரேயில் பெட்டராக போட்டு எடுத்துக்கொள்கிறேன். எந்த ட்ரே சைஸ் பார்த்திங்கன்னா 9 x 6 inch ட்ரே தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். ஸோ எந்த ரோல் கேக்கும் பார்த்திங்கன்னா கின் லேயராக தான் வரும். உங்களுக்கு கொஞ்சம் தடிப்புமான ரோல் கேக் வேணுமெண்டா இதை விட கொஞ்சம் சின்ன ட்ரே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும். ஓகே, ஸோ அதுக்கு மேலே நான் இந்த ஆல்ரெடி செஞ்சு வச்சு சாக்லேட் பெட்டரை இதே மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சாக்லேட் பெட்டர் மிக்ஸ்சர் ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு இதை ஸ்கிப் பண்ணாமலும் ஜஸ்ட் வெனிலாவோட உங்களுக்கு ஸ்பஞ்ச் ரோல் கேக் செய்யணும். ஓகே, ஸோ இதை இப்போ நான் பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 to 15 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது சுற்றியுமே 10 to 15 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஸோ கேக் இப்போ பேக் ஆகிட்டுது. கொஞ்சமாக கூல் ஆற விட்டுட்டு நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி செஞ்சு எடுத்துப்போங்க. இதே நீங்கள் டர்ன் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேக் ரொம்பவே தின் சுற்றியும் பிரேக் ஆகிடும். கேக்கோட ஹாட்னஸ் அப்படி இருக்கிற சுற்றியுமே ஈஸியாக பிரேக் ஆகிடும். ஆனால் இதை கொஞ்சமாக கூலார விட சொன்னது அப்போ தான் கைக்கோல ஓரளவு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மிச்சமே கூலார விட்டீங்கன்னா இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது கஷ்டமாயிருக்கும். ஸோ ஹாட்டோடு இதை மாதிரி செஞ்சு விட்டுருங்க. ஸோ இதை மாதிரி ரோல் பண்ணி இதை நான் இப்போ கொஞ்சமாக ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கொள்கிறேன் ஒரு 1 ஹவருக்கு மாதிரி. ஸோ அது வரைக்கும் நான் சாக்லேட் சாஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு பேனில் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு டார்க் சாக்லேட் மெட் பண்ணிக்கொள்ளேடும், அது ஆப்ஷனல் தான். ஸோ அதுக்கு மில்க் பவுடர் ஒரு சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மெட் பண்ணி வாட்டர் மெட் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சுகர் உங்களுக்கு பார்த்து இன்னும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் ஆட் பண்ணிக்கொள்ளேலும். நான் இந்த கொஞ்சமாக மில்க் பவுடர் ஆட் பண்ணினேன். ஓகே, ஸோ இதை மாதிரி நல்லா குக் ஆகின போகிறோம். திக்கான டெக்ஸ்டர் வந்தோடனே உங்களுக்கு ஃப்ளேம்லேருந்து இறக்கிக்கொள்ளேலும். பாருங்கள், வாட்டரி டெக்ஸ்டர் இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்கான டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஹாட் சாக்லேட் சாஸ் உங்களுக்கு வேண்டிய டாப்பிங்ஸுக்கு ஆட் பண்ணிடும். இந்த ஹாட் சாக்லேட் சாஸை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க மேலும் ரெஃப்ரிஜிரேட்டரில். ஓகே, ஸோ இதே மாதிரி திக்காக போகிறோம். இதை ஸ்டவ்லேருந்து இறக்கிக்கோங்க. உங்களுக்கு இதை கொஞ்சமாக கூல் ஆற விட்டுட்டு இதை ரோல் கேக்கில் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளணும். ஓகே, ஸோ இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இதை நான் ஃபிலிங் ரேப்பில் தான்
சுற்றி எடுப்பேன். ஸோ இது வந்து எனக்கு இன்றைக்கி அவைலபிள் ஆகிக்கல. ஸோ அதை சுற்றியுமே பேக்கிங் பேப்பரில் சுற்றி எடுத்துக்கிறேன். அதை சுற்றி வந்து நான் இந்த கேக் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்த போகிறோம். கொஞ்சமாக பிரேக் ஆகிக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்த போகிறோம். கிளிங் ரேப்லேயே உங்களுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஒரு கேக் ட்ரேயில் இது சைஸ் பேக் பண்ணின ட்ரேயில் வந்து உங்களுக்கு 4 பீசஸாக கட் பண்ணி உங்களுக்கு கிளிங் ரேப்பை சுற்றி எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி பெரிய கேக்லேயே உங்களுக்கு இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ 4 பீசஸாக கட் பண்ணி உங்களுக்கு கிளிங் ரேப்பில் சுற்றி எடுத்துக்கொள்ளணும். பட் ஈஸி மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிங் ரேப்பில் பீசஸாக கட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி சாக்லேட் சாஸ் செட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினிங்ஸ் ஆகிக்கிற சுற்றியும் ஓகே. ஸோ இதே மாதிரி சாக்லேட் ரெட் பண்ணினப்போ இதே அகெயின் ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து ஈஸியாக செட் ஆகிடும். ஸோ சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேக்கை பேக் பண்ணி எடுத்த போகிறோம் அதை வந்து பேக்கிங் பேப்பர்லேருந்து எடுத்து கிளிங் ரேப்பில் 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பீசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஷேப்பில். ஓகே. ஸோ அதில் 4 பீசஸ் கிடைக்கிது. அதே மாதிரி அந்த 4 பீசஸையும் பார்த்தீங்கன்னா கிளிங் ரேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து அதுக்கு மேலே நீங்கள் சாக்லேட் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணி கிளிங் ரேப்போட உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா இன்னுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி ஃபுல் கேக்கையுமே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சேம் சைஸ் பீஸில் வந்து 4 கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஏண்ட கேக்கில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ஸ்மால் பீஸ் தான் பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதில் மற்ற ஹாஃப் வந்து கிட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரே சைஸில் 4 ரோல் உங்களுக்கு செட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஷாப்புக்கு செல் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் கிளிங் ரேப்பில் ரப் பண்ணியே செல் பண்ணுங்கள். அப்போ தான் அவுட்லுக்கும் கூட பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்சோ இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஆல்சோ இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அதோட என்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டா தான் இன்னுமே பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கான ரெசிபீஸை உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதோட இந்த வீடியோ பார்க்குற 75% வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பாய்.